அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஒன்று நடக்க இருக்கிறது. அந்த நாள் 30/12/2024. இன்றைய நாளில் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள், இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த 2024ஆம் ஆண்டிற்கான கார்த்திகை மாத அமாவாசை இந்த 30/12/2024ஆம் தேதியான இன்றைய தினம் நிகழ இருக்குதுங்க. இந்த கார்த்திகை அமாவாசை என்பது சனிக்கிழமை அன்று வருகிறது. கார்த்திகை மாத அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பதால இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. இந்த செயல்களை தவிர்ப்பதால் பித்ருக்களின் கோபம் மற்றும் சாபத்திற்கு ஆளாவதையும் துரதிர்ஷ்டம் ஏற்படாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் இந்த கார்த்திகை அமாவாசையில் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் மதுபோதை பொருட்கள் ஆகியவற்றை பயன்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டுங்க. பொய் சொல்வது, மற்றவர்களை ஏமாற்றுவது, மனம் புண்படும்படி நடந்து கொள்வது, எதிர்மறையான விஷயங்களை நேசுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்கள், நண்பர்கள், உடன் இருப்பவர்களுடன் சண்டையிடுவதை தவிர்க்க வேண்டுங்க. உடல், மனம் ஆகியவற்றை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். இதனால் பிரம்மச்சரியத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டுங்க. சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களுக்கு எதிராக நடப்பதை நிச்சயம் தவிர்க்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த கார்த்திகை அமாவாசையான இன்றைய தினத்துல மேசராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது புனித நதிகளில் நீராட வேண்டுங்க. ஆறு, கடலில் போது முன்னோர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி மூழ்கி எழுவது மிகவும் சிறப்பு. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்க வேண்டும். எள்ளும் தண்ணீரும் இறைத்து கண்டிப்பாக முன்னோர்களை வழிபட வேண்டுங்க. முன்னோர்களுக்குரிய பித்ரு பூஜை செய்து அவர்களின் ஆசியை பெற சிறந்த ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகிறதுங்க. இதனால் பித்ரு தோஷம், பித்ரு சாபம் நீங்கி முன்னோர்களை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பது கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல் ஏழைகளுக்கும் வயதானவர்களுக்கும் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் 2 பேருக்காவது அன்னதானம் வழங்க வேண்டுங்க. மந்திர ஜபம் செய்து தியானம் செய்வது சிறப்பு. முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களின் ஆசைகளை பெற முயற்சி செய்ய வேண்டும். விரதமிருந்து முன்னோர்களை வழிபடுவது இன்னும் அதிக பலன்களை தருங்க. இந்த கார்த்திகை அமாவாசையான இன்றைய தினத்தில் கோவில்களுக்கு விளக்கு தானம் செய்வது சிறப்பு. கார்த்திகை அமாவாசை நாளில் முன்னோர்களுக்காக வீடு மற்றும் கோவிலுக்கு சென்று விளக்கேற்ற வேண்டும். பசுமாட்டிற்கு எள், வெல்லம் கலந்த சாதத்தை உணவாக அளிப்பது மிக மிக சிறப்பான ஒரு செயலாக அமைகிறது. அது மட்டுமில்லாமல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை அமாவாசையான இன்றைய தினத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேது, விருச்சகத்தில் புதன், தனுசு ராசியில் சூரியன், சந்திரன், மகர ராசியில் சுக்கிரன், அதே போல் கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த 30/12/2024ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் கடகத்தில் நீச்சம் என்பது இந்த ராசினியர்களுக்கு எதிர்பாராத சில நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் வாய்ப்புகள் அதிகங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு இருப்பதால உங்களுடைய ராசிக்கு தனம், வாக்கு, குடும்பம் இவை 3ம் சிறப்பாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம குரு உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியை பார்ப்பதால் கஷ்டங்கள் குறையும். சுக்கிரனை பார்ப்பதால் மனதில் சந்தோஷம் அதிகரிக்குங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 30/12/2024ஆம் தேதியான இன்று அமாவாசை நிகழ்வதால இந்த அமாவாசையின் காரணமாக பித்ருக்களுடைய தோஷத்தின் காரணமாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குதுங்க. குறிப்பா உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை
நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்களில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் எளிதில் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கும் சரி, இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகளும் வருமானமும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகள் இந்த தருணங்களில் கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பா தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வருமானம் உயர இருக்குது. இதனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு பண வசதியை மாற்றிக்கொள்வதற்கான சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களில் நீங்கள் அதிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை அமாவாசையான இன்றைய தினத்துல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் அதிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து அவர் 8ஆம் பார்வையாக சனியை பார்ப்பது அவ்வளவு சிறப்பில்லைங்க. அது மட்டும் இல்லாமல் இரண்டாவதாக ராசிநாதனை நீச்சம் அடைந்திருப்பதால் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையுங்க. மற்றவர்களிடம் வேலையை ஒப்படைத்தால் அவர்கள் பூர்த்தியாக மாட்டாங்க, தாமதம் ஏற்படுங்க, மனசங்கடம் ஏற்படும். அதே போல் கொடுக்கல் வாங்கலில் கவனம் அதிகம் தேவைங்க. ஒரு சிறு கவன சிதறலும் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து முயற்சிகளை மேற்கொள்வது மிகவும் நல்லதுங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்கள் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு நிச்சயம் செய்வது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகள் எடுத்தோம் கௌத்தம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல இன்று வளைந்து கொடுத்தாதான் நாளை நிமர்ந்து கொள்ளலாம் என்பதற்கேற்ப எல்லா விஷயத்திலும் பொறுமையோடும் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல செவ்வாய்க்கிழமைகள்ல செவ்வரளி மலர் கொண்டு முருகப்பெருமானை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.